மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். தெவந்தர பிரதேசத்துல பட்ட பகல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு அருகில துப்பாக்கிச்சூடு பிரயோகம் நடத்தியதுல 56 வயது மதிக்கத்தக்க டிலான் என்ற நபர் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இப்போது இவர் யாரு, இவருடைய பின்புலம் என்ன, எதற்காக இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது, யாரால நடத்தப்பட்டது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இப்போது பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணிருக்கு. இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மீன் வியாபாரி. மீன் வியாபாரியை எதுக்கு சுட்டு கொண்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூடவே இவர் பாதாள உலக குழுக்களோட சேர்ந்து போதை வர்த்தகத்துல ஈடுபட்டவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி இவர் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி அரசியல்ல பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்தவர் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. போலீசார் மேற்கொண்ட விசாரணை தெரிய வந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜங்கையா லால் என்ற நபரை கடத்தி காட்டு பிரதேசத்துக்குள்ள கொண்டு சென்று பயங்கரமாக அவர் மீது தாக்குதல் நடத்தி கொடூரமான ஒரு கொலையை செய்த குற்றச்சாட்டும் இவர் மீது இருக்குது. இதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி படுகொலை செய்யப்பட்டவர் இன்னும் ஒரு பாதாள உலக குழுக்களுக்கு நெருக்கமானவர். அந்த பாதாள உலக குழுக்களை சேர்ந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெவந்தர தமிழ் அப்படின்னு சொல்லப்படுகிறவருக்கு நெருக்கமானவர். தெவந்தர தமிழ் இவரை பழி தீர்க்கிறதுக்கு பல்வேறு காலகட்டங்கள முயற்சிகள் மேற்கொண்டாரு. ஒரு கட்டத்துல தெவந்தர தமிழுடைய ஆட்கள் டிலைட்டை படுகொலை செய்வதற்கு மேற்கொண்ட துப்பாக்கி சூட்ல 5 பேர் படுகொலை செய்யப்பட்ட போதிலும் மயிர் இலையில அதிர்ஷ்டவசமாக டிலைட் உயிர் தப்பினாரு. பல்வேறு கட்டங்களை இவர் பழி தீர்த்தலாம் அப்படின்னு முயற்சித்த போதிலும் தமிழ் அதிரடியாக கைது செய்யப்பட்டு சிறைக்கு போற மாதிரி சம்பவம் நடந்ததுனால அந்த விஷயம் அப்படியே கடந்து போற ஒரு சூழ்நிலை உருவாச்சு. இந்த டிலைட் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதைப் பொருள் கடத்தல மிகப்பெரிய தாதா, பல்வேறு கொலை குற்றங்களோட சம்பந்தப்பட்ட தெஹிபால மல்லியோட உறவை பேண ஆரம்பிச்சாரு. இந்த உறவு இப்படி போற சந்தர்ப்பத்துல ஒரு கட்டத்துல தன்னை எதிரி சிறையில இருக்கிறாரு என்பதனால அவருடைய போதை வர்த்தகங்களை ஆட்டைய போட ஆரம்பிச்சாரு இந்த டிலைட். இந்த ஒரு விஷயம் தெஹிபால மல்லிக்கு தெரிய வர தனது மடியிலையும் கைய வச்சிருவான் அப்படின்னு சொல்லி இருவருக்கும் இடையில அவ்வப்போது உரசல் புரசல் ஏற்பட ஆரம்பிச்சு விரிசல் ஏற்பட்டு இருவரும் பிரிய ஆரம்பிக்கிறாங்க. கருத்து முரண்பாடுகள், வாய் தர்க்கங்கள் ஆறி ஏதோ ஒரு வகையில இதுக்கு மேல இவனை பக்கத்துல வச்சிருக்க கூடாது என்பதற்காக தள்ளி வைக்க ஆரம்பிச்ச தெஹிபால மல்லி சோழியை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி 3 தடவைகள் இவரை படுகொலை செய்வதற்கான எத்தனிப்பை செஞ்சிருக்கிறாரு. அனைத்திலும் இவர் உயிர் தப்பியிருக்கிறாரு. இவர் சந்தேகிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிலைட் தனது போதைப் பொருட்களையும் திருடி இருக்கலாம் அல்லது அதுக்கான முயற்சிகளை எடுத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். இந்த சூழலில் தான் தெஹிபால மல்லி வெளிநாட்டில் இருந்து கொண்டு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற ஒருத்தரோட தொடர்பு கொண்டு திட்டமிட்டு இந்த ஒரு படுகொலையை செய்ததாகத்தான் இப்போது முதற்கண்ட விசாரணையில தெரிய வந்திருக்குது. அடிமட்டத்தில் இருக்கின்ற அரசியல்வாதியா இருக்கலாம், மேல்மட்டத்தில் இருக்கின்ற அரசியல்வாதியாக இருக்கலாம். இவங்க பாதாள உலக குழுக்களோட நகையும் சபதையுமாகத்தான் பயணிச்சிருக்கிறாங்க. அதனால என்னவோ இப்போது இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பணும், ஒவ்வொருத்தருடைய அண்டவாளம் தண்டவாளங்கள்லாம் தெரிஞ்சிடும், கட்சிக்குள்ளவங்க எல்லாம் இப்படியான தொடர்புல இருந்தாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் தெரிஞ்சிட்டா எதிர்கால அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியா மாறிடும் அப்படின்ற ஒரு விஷயமும், கட்சியினுடைய எதிர்காலம் பாலா போயிடும் அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயத்துக்குள்ள அரசு போறதுக்கு முன்னால அரசை இப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு ஒரு கோஷத்தை எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. துப்பாக்கி சூடுல கட்டுப்படுத்த முடியாத சூழல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவு தூரம் நாட்டுக்குள்ள ஆயுதங்கள் பரிமாறப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதுக்கு பின்னால இருக்கின்ற யதார்த்தம். இது குறித்து இப்போது பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டு இருக்கின்ற செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நாடு தழுவி 60,000க்கும் அதிகமான சட்டவிரோதமான துப்பாக்கிகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்குது. இவை அனைத்தும் பாதாள உலக குழுக்களிடம் இன்னும் பல்வேறு நபர்களிடம் இது இருப்பதான செய்திதான் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டிருக்கு. யுத்த காலத்துக்கு பிற்பாடு இப்படி பாதாள உலக குழுக்களுக்கு ஆயுதங்கள் கிடைத்திருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும், இதற்கு பிற்பாடு இதை கட்டமைப்பதற்கும் முறையாக நெருப்படுத்துவதற்கான சட்ட மூலங்களை இயற்றி அதற்கான நடவடிக்கைகளை அரசு ஏற்படுத்தும், அதற்கான நடவடிக்கை அரசு செய்கிறது என்ற ஒரு விஷயத்தையும் அமைச்சர் அருண ஜெயசேகர ஊடகங்களுக்கு சொல்லி இருந்தாரு. 60,000 துப்பாக்கிகள் இப்போது சாமானிய மக்களிடம் பாதாள உலக குழுக்களிடம் கிடைத்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய வீரியம் தான் இப்போது இடம்பெறுகின்ற துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுக்கு காரணமாக இருக்குது. இதை பயன்படுத்தி தான் இவர்கள் இந்த பாதக செயலை செய்யறாங்க என்பது தெரிய வருது. கடந்த கால ஆட்சியாளர்கள் தான் ஆயுதங்களையும் வாரி வழங்கினாங்க, பாதாள உலக குழுக்களோடு சம்பந்தம் வச்சிருந்தாங்க, தேவையான பணத்தை வாங்கினாங்க.
நக்குண்டார் நாவிழந்தார் என்பது போல அவங்கள கட்டுப்படுத்த முடியாம வளர்த்து விட்டாங்க. தேவையான இடத்துல பயன்படுத்தினாங்க, தேவையில்லாத இடத்துல சுட்டு போட்டாங்க. இப்படி பல்வேறு கலாச்சாரங்களோட வாழ்ந்தவங்க, வளர்ந்தவங்க, இப்படி ஆயுத கலாச்சாரத்தை உருவாக்கினவங்க இப்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசு தேசிய பாதுகாப்பு குறித்து சிந்திக்குது இல்ல, அதை கட்டுப்படுத்துவதற்கான இயலும் இவங்கள்ட்ட இல்ல, தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்தாச்சு அப்படின்னு சொல்றதுல என்னதான் நியாயம் இருக்கு என்பது தெரியல. உபகாரம் செய்யாட்டியும் பரவாயில்ல, உபத்திரம் செய்யக்கூடாது என்று சொல்லுவது போல இந்த எதிர்க்கட்சிகள் மௌனமாக இருந்தால் மட்டுமே போதும். அரசு ஏதோ ஒரு வகையில பல்வேறு செயற்திட்டங்களை முன்னெடுத்து இந்த ஆயுதங்களை எல்லாம் கைப்பற்றி பாதாள உலக குழுக்களை நிராயுத பாணிகளா ஆக்கி போதைப் பொருளையும் கட்டுப்படுத்தி ஒரு போதை இல்லாத ஆயுதம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கும் என்ற நம்பிக்கை இப்போது மக்களிடையே இருக்கிறது என்பது ஒரு ஆரோக்கியமான விடயம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீலரத்ன தேரர் சங்கரத்ன தேரர்களுடைய மாநாடு குறித்து கருத்து சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட்டில் இருக்கின்ற காவி ஆடை அணிந்த தேரர்கள் ரோட்டுக்கு இறங்கி பாதைக்கு இறங்கி போராட்டம் நடத்த ஆரம்பிச்சா இந்த அரசுடைய அமைச்சர்கள் என்ன, பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன, ஜனாதிபதி தொடக்கம் பிரதமர் வரைக்கும் ஓடி ஒளிவதற்கு இடம் கிடைக்காமல் போகும் அப்படின்னு ஒரு விஷயத்தை எச்சரிக்கையா சொன்னது மட்டுமல்ல, நாமல் ராஜபக்ச, திஸ்ஸ குட்டியாராச்சி, உதய கம்மமில போன்றவர்களுக்கு வந்த ஆசை பகல் கனவு ஜனாதிபதி ஆகணும் அப்படின்ற ஒரு கனவும் இப்போது இவருக்கு வந்திருக்குது. ஊடகங்களுக்கு கருத்து சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பொன்னான வாக்குகளை எனக்கு அடிச்சு எனக்கு அதிகாரத்தை தாங்க, இந்த நாட்டை சீரான பாதையில சிறப்பாக வழிநடத்துவேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம், மக்கள் வாக்களிக்கிறாங்களா இல்ல வேற எதையும் அளிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமல் ராஜபக்ச இப்போது பிரித்தானியாவுக்கான பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாரு. அந்த பயணத்தின் போது கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற தமிழ் மாணவர்களை இணைத்து ஒரு உரையாற்றுவதற்கான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தது. அங்கிருக்கின்ற தமிழ் மாணவர்களுடைய எதிர்ப்பின் காரணமாக இப்போது அந்த நிகழ்வு ரத்து செய்யப்பட்டிருக்கின்ற செய்தியை அந்த பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் அறிவிச்சிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாகத்தான் இது நாமல் ராஜபக்ச அவங்களுக்கு இருக்கும் என்பது தெரிய வருது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுபான்மையினரிடம் தனக்கு செல்வாக்கு இருக்குது, அவர்களும் தான் அக்கறை கொண்டவர் என்ற ஒரு அடிப்படையில தான் கடந்த காலங்களில் சிறுபான்மையினருடைய நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருந்தது. கடந்த சில தினங்களுக்கு முன்னால மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருந்தது. ஒரு அரபு கல்லூரியினுடைய கன்வகேஷனுக்கு போயிருந்தாரு. இப்போது பிரித்தானியாவுக்கு சென்று இந்த தமிழ் மாணவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து உரையாற்றுவதற்கான ஒரு தயார் நிலையில இருந்திருந்தாரு. இப்போது அது ரத்து செய்யப்பட்டது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாகத்தான் இருக்கும். இந்த மாற்றம் மனமாற்றமா இல்ல ஒரு வகையான தடமாற்றமா என்பது தெரியல. இனவாதம் இல்லை என்றுதான் சொல்கிறார்கள். ஆனால் அவ்வப்போது தேரர்களை சந்திக்கும் பொழுதோ இந்த நாட்டுல பௌத்த சாசனத்துக்கும் பௌத்த மதத்திற்கும் தேரர்களுக்கும் ரொம்ப ஆபத்து இருக்கின்ற பல்வேறு இனவாத கருத்துக்களை சொல்வதையும் பார்க்க முடியுது. அங்கு செல்லும் பொழுது இப்படி, இங்கு செல்லும் பொழுது இப்படி, ஏதோ ஒரு தனக்கான ஆதரவுகளை திரட்டிக் கொள்ளலாம் என்ற ஒரு தடமாற்றத்தில் தான் இப்போது நாமல் ராஜபக்ச பயணிக்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்குது. என்னதான் இருந்தாலும் இனவாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்கள் இன்னும் அங்கீகரிக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். இதை ஒரு நல்ல பாடமாக ஏற்று அரசியல்வாதிகள் இனவாதத்தை ஒரு புறமாக தள்ளி அனைவரும் இளைஞர்கள் இனவாத அரசியலை கையில் எடுக்காமல் பயணிக்கின்ற ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு எதிர்கால அரசியலிலே பயணிக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.